Very good evening, all. It is my immense pleasure to welcome respected District Collector Sir, SP Sir, and other district officials and sons of the soil and the great industrialists of this Coimbatore district. So, Coimbatore district is known for its industrial prowess, breathtaking natural beauty, ethnic culture that embodies the spirit of innovation and tradition. This book is a tribute to its remarkable journey. As we gather here today, we celebrate the efforts of the authors, photographers, contributors, scholars, creative team, and everyone involved in bringing out this book, which showcases Coimbatore's unique blend of tradition and modernity. While there are plenty of documents and videos about this district, this book uniquely brings the places to life with stunning pictures of its natural beauty, flora and fauna, resources, cultural heritage, and progress across various sectors, which will prove to be a treat to our eyes and thoughts. Let's take this moment to appreciate the beauty of Coimbatore district through this book. I'm sure it will inspire us to explore and contribute to the district's growth. Thank you for this valuable opportunity. Thank you, one and all. அனைவருக்கும் மாலை வணக்கம். Good evening all. First of all, thanks to all of you for having joined this event. இந்த event வந்து பண்ணணும் அப்படி ரொம்ப நாள் ப்ளான் பண்ணிகிட்டே இருந்தோம். பிகாஸ் இந்த ஜெர்னி டாக்குமெண்ட்ரி அண்ட் ஆல்சோ ஆஃபிஷியல் காஃபி டேபிள் புக் கோயம்புத்தூர் பாட் உண்டான ஒரு டாக்குமெண்ட்ரி வந்து ரெடி பண்ணணும் அப்படி வந்து ரொம்ப நாளாக நம்ம வந்து முயற்சி எடுத்து இதுக்கு உண்டான ஒர்க் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 to 8 months முன்னாடி நம்ம கமென்ஸ் பண்ணோம். ஸோ பல முயற்சிகள் பல எஃபர்ட்ஸ்க்கு அப்புறம் வந்து புக் ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி ஆகி இட் ஹேஸ் ரீச் இட்ஸ் ஃபைனல் ஸ்டேஜ். ஸோ என்ன டேட்டு பண்ணணும் எப்போ பண்ணணும் அப்படி பல கன்ஃபியூஷன்னால தென் வி பிளான் தட் இல்லை இந்த வீக்கில் வந்து வி ஹாவ் டு ரிலீஸ் இட். யூ வில் இட் ஹஸ் கம் அவுட் வெரி வெல். எல்லாருக்கும் வந்து இது ரீச் ஆகணும் அப்படி ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து இன்றைக்கி வந்து இது பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு ஆல் ஆஃப் யூ for having joined at such a short notice. To all the important personalities of the district, SP of the district, Commissioner, SP ADS, DFOs, Additional Collector, and all the representatives from all associations, HODs from various departments, and all the students. And in the project வந்து சிறப்பாக வந்து நம்ம மாவட்டத்துக்கு மற்றும் டீமோட கலந்து இது பண்ணியிருக்கிற இந்த டீமோடைய லீட் பர்சன் ராம் சேந்தன் அண்ட் திஸ் டீம். ஸோ அனைவரும் முதலாக என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காஃபி டேபிள் புக் வந்து பண்ணுறத ஒரு ஐடியா வந்து ஃபஸ்ட்டு எனக்கு வந்து கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து நிறைய வந்து ப்ரோட்டோகால் ஒர்க் இருக்குது. ஸோ டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அப்படி நம்ம பார்க்கும்போது எப்போவுமே நேரடியாக ஏர்போர்ட் போகணும். ஸோ நிறைய டிகிரிட்டரிஸ் எல்லோரும் வந்து ரிசீவ் பண்ணணும். ஸோ ரிசீவ் பண்ணும்போது அவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து வி ஆர் கிவிங் ஏ புக் மூலமாக அவங்களுக்கு வந்து வெல்கம் பண்ணுறோம். ஸோ எவ்ரி டைம் வி ஆர் கிவிங் வேரியஸ் புக்ஸ். வேறு தீமில் வேறு இதில் வந்து நம்ம என்னுடைய பிசிஎல் டீம் வந்து வெஹிக்கல்ஸில் இருக்க நிறைய புக்ஸு நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இதில் எது கொடுக்கணும் அப்படி வந்து எப்போவுமே ஒரு செலெக்ஷன் மூலமாக நம்ம வந்து எல்லோரும் அது புக் வந்து இது கொள்கிறோம். பட் அப்போ தான் வந்து நமக்கு ஒரு ஐடியா வந்துது. எனி நியூ பர்சனாலிட்டி யாராவது நம்ம கோயம்புத்தூருக்கு வராங்கன்னா வி ஷுட் வெல்கம் தம் வித் ஏ டாக்குமெண்ட் விச் தே வில் ரியலி ஃபீல் இந்த புக் வந்து கண்டிப்பாக நம்ம படிக்கணும். வி ஷுட் கோ த்ரூ இட். அந்த ஒரு ஃபீல் வந்து ஆட்டோமேட்டிக்காக வரணும் அப்படி ஒரு ஐடியா தான் வந்து நம்ம பையனில் வந்து. ஸோ தேட் ஒன்லி ஸ்பார்க் மீ டு ஆக்சுவலி பிளான் ஃபார் திஸ் டாக்குமெண்ட். இந்த டாக்குமெண்ட் புக் வந்து ரெடி பண்ணணும் அப்படி ஒரு ஐடியா வந்தது. ஐ ஹேட் சீன் சம் அதர் புக்ஸ் டன் இன் அதர் டிஸ்ட்ரிக்ஸ் ஆல்சோ. பட் கோயம்புத்தூருக்கு கொண்டு போது இட்ஸ் எ வெரி சேலஞ்சிங் ஜாப். ஏன்னா நம்ம டிஸ்ட்ரிக்டில் ஒத்து இல்லாத விஷயங்களே இல்லை. ஸோ அத்தனை விஷயங்கள் இருக்கும்போது எந்த விஷயமும் வந்து நம்ம விட முடியாது. எல்லா விஷயங்களும் அது உள்ளே வந்து கொண்டு வரணும். எல்லா காம்போனன்ட்ஸ் அதில் கொண்டு வரணும். முக்கியமாக வந்து இன்றைக்கி வேறு டிஸ்ட்ரிக்டில் போனீங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து ஏதோ 1 or 2 ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்கும், 1 or 2 யூனிக் ஃபீச்சர்ஸ் இருக்கும். பட் நீங்கள் நம்ம டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்னா இட்ஸ் எ வெரி ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ், ரிச் ஹெரிட்டேஜ் அண்ட் என்டர்பிரைசிங் டிஸ்ட்ரிக்ட். ஸோ எந்த ஃபீல்டு எடுத்தாலும் வந்து அதுக்கு உண்டான தனிப்பட்ட ஒரு சிறப்பு இருக்குது. ஸோ எஜுகேஷன் எடுத்தால் அதுக்கு ஒரு வரலாறு இருக்குது. இண்டஸ்ட்ரி எடுத்தால் இட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் ஹோல் கண்ட்ரி. அதே மாதிரி மெடிசின் பார்த்திங்கன்னா இப்போ எமர்ஜிங் ஃபீல்டு அதில் கூட வி ஆர் லீடிங். அண்ட் வென் இட் கம்ஸ் டு வைல்ட் லைஃப் அண்ட்
நேச்சுரல் ரிசோர்ஸஸ், அதுக்கு வந்து இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் ஃபேன் ஃபாலோவிங். ஸோ இந்த மாதிரி பல வகையான கேட்டகரியில் வந்து இட் இஸ் லீடிங். ஸோ தட் இஸ் வை இட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஸ்ட்ரிக்ஸ் இன் தமிழ்நாடு, ஒன் ஆஃப் த மோஸ்ட் டெவலப்பிங் டிஸ்ட்ரிக்ஸ் இன் தமிழ்நாடு. ஓகே சார், கன்சர்ன் பண்ணுறது இதை கன்சர்ன் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இந்த ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் வந்து உள்ளே கொண்டு வரது பல ஸ்டேக் ஹோல்டர்ஸ் வந்து இதில் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கீங்க. இந்த ஐடியா வந்து நான் ராமச்சந்திரன் இருக்கிற ஐ ஹேட் ஒர்க் இன் சென்னையில் ஒர்க் பண்ணியிருந்தோம். முன்னாடி ரெண்டு ப்ராஜெக்ட்ஸ் நம்ம பண்ணியிருந்தோம் when I was in பப்ளிக் டிபார்ட்மெண்ட் அண்ட் OSD to சீஃப் செக்ரட்டரி. ஸோ அங்கே 2-3 ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருந்தோம். ஸோ ஐ தாட் இஸ் த வெரி சூட்டபிள் பர்சன் இந்த ஒர்க்ஸ் வந்து நம்ம இந்த ப்ராஜெக்ட் வந்து பண்ணுறதுக்கு. அப்படி வந்து தென் வி ஹேட் எ டிஸ்கஷன் அண்ட் எல்லா HODs வந்து they have contributed, all association and all the major industries you have contributed in your own part. In documentary பார்க்கும்போது you will feel you can connect with the documentary because அந்த டாக்குமெண்ட்ரியில் இருக்கிற some shots are from your premises, they are from your backdrop. உங்கள் பேக்அவுட்டில் இருக்கலாம், அவங்க ப்ரிமைசஸில் இருக்கலாம், அவங்க இன்ஸ்டியூஷனில் இருக்கலாம். ஸோ தட் ஆட்டோமேட்டிக் கனெக்ஷன் வந்து உங்களுக்கு ஸ்டேட்டவே வந்து வரப்போகுது. ஸோ தட் இஸ் வை இட் இஸ் எ கான்ட்ரிபியூட்டட் ஒர்க் பை எவ்ரி கோயம்புத்தூரியன். அப்படி தான் வந்து நம்ம வந்து இதில் எடுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு ஆல் ஆஃப் யூ ஃபார் ஹேவிங் கான்ட்ரிபியூட்டட் in every aspects, and special thanks to our respected Chief Secretary sir who has given the forward for this book. So sir has worked here. Sir has always a special affinity towards Coimbatore since his days as district collector Coimbatore. So when I was thinking to get the forward from home, without any doubt I reached out to sir. Sir was very gracious enough to offer his forward for the book. And thanks to all the HODs, especially HODs from Gold Development Department and our erstwhile DFO Jairaj, who is not here. Sir is not here today, but he has immensely contributed in getting some of the very beautiful shots, very beautiful visuals of the documentary. Thanks to our DD ADR Devendra also, who has supported through his team. And special thanks to District Collector Sanket and his team for taking the team to look at corners of the district. And thanks to our GM District Industry Center, who has tied up with all the industries to bring out multiple industries which are making the mark of Coimbatore. And we have tried to cover maximum industries in their premises. That is one of the very some of the visuals are very stunning. When the proof copy of the documentary was shared, I was watching at night some 12:30. I completed in a single go, because it was such a very nicely done work. I am sure at the end of the screening, I am sure all of you will appreciate the work there. And with respect to the coffee table book, it's a voluminous work which is done for almost 6 to 8 months. It has gone multiple corrections, multiple changes. Myself, our team, multiple officers have contributed immensely in documenting every aspect of the subject which is brought under this. Special thanks to Canara Bank, who are the lead sponsors for this book. So big round of applause for them. நம்ம இந்த ஐடியா பீச் பண்ணும்போது we said we reached out to our DCM. Madam was very gracious enough to support the idea and immediately give the approval for this project. So thanks to them for supporting this project with such a short notice. And above all, thanks to all the Coimbatoureans who have indirectly contributed to this, because there are some of the visuals we have taken from tribal areas, we have taken from some of the artists, we have taken from farmer fields, we have taken from education institutions, hotels, hospitals. So without any hesitation, without any issue, straight away they have helped us to take visuals of their premises and made them part of this beautiful document in the book. And thanks to our PRO Senthil for coordinating in every aspect. For any point of contact, he has worked with the team. Thanks to PA General and all their supporting team for taking up this week. So without much delay, thanks once again for joining. We will go for screening of this beautiful documentary. We would like to hear your feedback at the end of the screening, so that if at all any things to be added, we will definitely take them into consideration. Thank you. Thank you.
ஒரு மிக சிறந்த வரலாற்று பொக்கிஷமாக இந்த ஆவணப்படம் இருந்தது. இது பற்றி தங்களுடைய மேலான கருத்துக்கள் யாரையும் கூற விரும்பினால் மேலே வரலாம். இதை பற்றி ஒரு சிறு கருத்துக்கள் சொல்லலாம். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சார். கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் போனதே தெரியல. ரொம்ப எக்ஸலண்ட்டாக, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக. நல்லா அந்த இடத்துக்கு நான் போகவே இல்லை. சிட்டிக்குள்ளே சுற்றி தெரிஞ்சுட்டு ரொம்ப நாள் கிளம்பலாம் நினச்சிருக்கேன். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நேச்சுரலாக நிறைய விஷயங்கள் வந்து நிறைய பிளான்ட்ஸு, நிறையா அனிமல்ஸு, நிறையா பேர்ட்ஸ் இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுனாங்க. இப்படி நாங்கள் முன்னாடியே பார்த்தோம். பட் ஸ்டில் இங்கே பார்க்கும்போது அந்த அந்த தியேட்டரோட எஃபெக்ட்டு சார் சொன்ன மாதிரி எல்லா தியேட்டர்லையும் இதை ப்ளே பண்ணணுங்களோட ஆசை. ஒடிஷியில் வந்து ஒரு பெரிய ஸ்க்ரீனை கட்டி போடலாம் சார். எல்லா ஈவெண்ட்ஸ்லையும் நாங்கள் வந்து இதை ப்ளே பண்ணுறதுக்கு வேண்டும் இருக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். I really appreciate Collector sir for taking so much effort into this, because Collector sir உடைய நேச்சர் ஆஃப் ஒர்க் நிறைய பேர் தெரியாது. காலையில் அவங்க மார்னிங் 6 o'clock ஆரம்பிச்சதுக்கு நைட் 10, 12 ஆகும் அவங்களுடைய ரொட்டீன் ஒர்க் பண்ணுறதுல. அது எல்லாத்துக்கும் நடுவில் இவ்வளோ டைம் அண்ட் எஃபர்ட் எடுத்து இதை வந்து சார் பண்ணிக்கிறாங்கன்னா ரியலி கிரேட்ஃபுல் சார். கோயம்புத்தூர் பீப்புள் வில் டெஃபினெட்லி remember your tenure and your hard work. They will definitely recognize it. And அதே போல் இந்த கோர் டீம் has taken so much of effort. நம்ம வந்து ஒரு பார்க்குற கிளிம்ஸ், ஒரு ஷார்ட் நம்ம பார்க்க, ஒரு செகண்ட் ஷார்ட் வந்து I am pretty sure that at least 2 days 3 days உட்காந்து அந்த ஷார்ட் எடுக்கும். இப்போ டைகர்லாம் ஷார்ட் வந்துச்சு. It's not so easy to fight tiger. அதே போல் அக்காமலையில் நிறைய பேர் பார்த்துக்க மாட்டாங்க. நிறைய பேர் கான்ஃபிடென்ஸே வந்து இந்த ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் சைட்டுக்கு போக முடியாமலாம் இதன் மூலிமா they can have a look into all those areas. ஸோ நிறைய பேர் கோயம்புத்தூர்ன்றது சிட்டின்னு நினச்சிட்டு இருக்காங்க. கோயம்புத்தூர் இஸ் ஆக்சுவலி இன்க்ளூட்ஸ் வால்பாறை, மேட்டுப்பாளையம், வளர்ந்த ஏரியா. ஸோ அதனால் ப்ளீஸ் நம்மளுடைய பெருமைகளை வந்து நமக்கு கண்மூடி எடுத்து காமிச்ச டீமுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கேன். தேங்க்யூ. கூடியிருக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவர் முதலாக எல்லா நண்பர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கம். இன்றைக்கி பார்த்தது ஒரு அருமையான ஒரு அனுபவம். கனவுலையும் கூட நான் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஃபிலிம் பார்த்ததில்லை கோயம்புத்தூரை பற்றி. கோயம்புத்தூரில் இவ்வளோ பசுமை இருக்கிறது, இவ்வளோ பக்கமாக இருக்கிறோம், நாம் அதை பார்க்காம இருக்கிறோங்கிறது தெரிஞ்சப்போ தான் எங்களை நாம் எப்போ இதெல்லாம் பார்க்க போகிறோம்னு நினைக்கிறோம். ஸோ அவ்வளோ அருமையாக எடுத்திருக்காங்க. கூடவே அதை பார்த்தா 3D ஃபிலிம் பார்க்குற மாதிரி இருக்குது. முன்னால் உட்காந்து பார்த்தா அவ்வளோ அருமையான ஃபோட்டோகிராஃபி, அவ்வளோ அருமையான நேரேஷன், உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து வளர்கிற நகரம் கோயம்புத்தூர். அதை அருமையாக சித்தரித்திருக்கிறார்கள். அதுதான் மிகவும் பெருமையான விஷயம் என்று நான் நினைக்கிறேன். கோவை மக்களுக்கு மொத்தத்தில் இன்னும் நல்ல எதிர்காலம் இருக்கிறது. நன்றாக எல்லோரும் நல்ல முறையில், நல்ல நிலையில், நல்ல முறையில் வாழ்வோம் என்று வாழ வழிவகுக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து என்னுடைய உரை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். Good evening everyone. Sir, your efforts has come out very well. This video is one of the best, I can say. கோயம்புத்தூரை வந்து இவ்வளோ அழகாக காமிக்க முடியும்னு ஒரு கோயம்புத்தூர் எனக்கு பார்க்குற போது எங்களுக்கே புல்லரிக்குது. மற்றவங்களுக்கு இது எடுத்ததை விட நம்ம கோயம்புத்தூரியன்ஸுக்கு வந்து இது முக்கியம். 140 years of history in கோயம்புத்தூர்னு சொல்கிறோம். பட் இவ்வளோ நேச்சுரலாக இருக்கிற கோயம்புத்தூரை வந்து ரசித்தது இல்லைன்னு எனக்கே இப்போ சங்கடமாக இருக்குது. ஸோ இட் இஸ் வெல் பாட் அவுட். இட் வாஸ் வெரி எக்ஸலண்ட் மூவ். மேபி நெக்ஸ்ட் வந்து பார்ட் 2ல வந்து எங்களோட ஒடிஷா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸும் ஆட் பண்ணால் இன்னும் இண்டஸ்ட்ரீஸோட க்ரோத்துக்கு வந்து that will motivate, because we talk about startups in Coimbatore, the next version 2.0. So நம்ம ஸ்டார்ட் அப் பற்றி பேசுகிறோம், 2000 ஸ்டார்ட்-அப்ஸ். we talk about industry at 2.5 lakh MSMEs. ஸோ அதை பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி ஆட் பண்ணால் இன்னுமே நல்லாயிருக்கும். ஒரு பார்ட் for the development, and people will understand what Coimbatore is. 140 years of history, not only in இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலாக மட்டும் இல்லை, இப்போ ஃபியூச்சரிஸ்டிக்காகவும் we are moving ahead ஒரு காமிக்கிறதுக்கு ஒரு இதாக இருக்கும். பட் இட்ஸ் ஜஸ்ட் அ சஜஷன் சார், நாட் இது. பட் இட்ஸ் a well done document. Hats off to the people behind it and the officials who have been behind this in bringing out this document in the excellent way. Thank you very much for the opportunity. என்ன சொல்கிறதுனே தெரியல சார். எங்கள் ஊரை பற்றி எங்களுக்கே தெரியாததெல்லாம் அப்படியே எடுத்து
ஒரு 4K டிஜிட்டலில் போட்டீங்க. டெய்லி என்னோடய கிராண்ட்சனுக்கு கதை சொல்லுவேன் கோயம்புத்தூர் பற்றி, என்னோடய யங் டேஸ். இந்த மாதிரி கோயம்புத்தூரில் இருக்குது, சிறுவாணி இருக்குது, ஆலியார் இருக்குதுன்னு. அவன் அதெல்லாம் நம்ப மாட்டான். இப்போ எங்கள் வீட்டில் காஃபி டேபிள் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் ஜெய்ப்பூர், ராஜஸ்தான் ஏதோ புக்கு தான் இருக்குது, கோயம்புத்தூர் பற்றி இல்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் காஃபி டேபிள் புக் இன் கோயம்புத்தூர். என்னுடைய 65 வயசு. ஸோ ரொம்ப ப்ரைடோட நீ வீட்டு டேபிள் மேலே வைக்கலாம். நீ போன உடனே அவனை தூங்கிட்டு இருக்கிறவனை எழுப்பி இந்த புக்கை காமிச்சிட்டு தான் படுகொடுறதுன்னு வச்சுருக்கேன். ஏன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்கிறீங்க. ராமச்சந்திரன் அண்ட் டீம், எஸ்பெஷலி டிஎஃப்ஓஸ் எல்லாம் அமேசிங் லொக்கேஷன் அந்த ஃபோட்டோகிராஃபுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. இந்த புக்கு ஏன் இது வந்தது அப்படின்னு சொன்னால், உங்களை மாதிரி யங் கலெக்டர், உங்கள் தாட் எல்லாம் மச் மாதிரி வேறு லெவலில் எல்லாம் நீங்கள் திங்க் பண்ணுறீங்க. யங் கமிஷனர், யங் போலீஸ் ஆஃபீஸர்ஸ். இன்னொரு பெருமையும் இருக்குது, கோயம்புத்தூரில் யாரெல்லாம் எங்கே கலெக்டராக இருந்தாங்களோ அவங்க தான் இன்றைக்கி செக்ரட்டரியேட்டில் சிஎஸ்ஸாக இருக்கிறாங்க, நம்பர் 1 போஸ்ட்டில் இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் எல்லாம் ஒரு நாளைக்கு அந்த போஸ்ட்டுக்கு வருவீங்க. அப்படி வரப்போ உங்களுக்கும் இதே புக்கு தான் நாங்கள் கொடுக்க போகிறோம். இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ண போகிறோம். பேஜஸ் எல்லாம் அதை இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணி உங்களுக்கெல்லாம் திரும்ப கொடுப்போம். இதை நியாயமாக நாங்கள் கோயம்புத்தூர் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் எல்லாம் சேர்ந்து தான் பண்ணியிருக்கணும். இதுக்கு கனரா பேங்க்கெல்லாம் வேண்டியதே கிடையாது. நியாயமாக நாங்கள் தான் பண்ணியிருக்கணும். இருந்தாலும் கனரா பேங்க்குக்கு இந்த நேரத்தில் தேங்க்யூ சார் ஃபார் யுவர் எக்ஸலன்ட் சப்போர்ட். வாட் எவர் இஸ் லெஃப்ட் அவுட், now it's our duty to adding up and bringing it with more added value. ஒரு small request sir, April and May is school holidays, college holidays. இதை கொடுங்க. கோயம்புத்தூரில் இருக்கிற எல்லா சினிமா தியேட்டர்லையும் இன்டர்வெல்லில் இது ரன் ஆகணும். ஸோ எல்லாரும் இதை பார்க்கணும். இன்டர்வெல்லில் ஏதோ போடுறாங்க. முதல்லலாம் ஒரு நேஷ்னல் நியூஸ் வரும், பீகாரில் வெள்ளம், அஸ்ஸாமில் போகுது, அது இதுன்னு. அதுக்கு பதிலாக இதை போடுவோம். கோயம்புத்தூரை பற்றி முழுசாக கோயம்புத்தூர் பீப்புள் அல்ல, வெளியூர்லேருந்து வரவங்களும் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நிறைய ஹோட்டல்ஸில் நிறைய டிவிஸ் இருக்குது. ஹோட்டல்ஸில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹோட்டலை பற்றி தான் ப்ரொஜெக்ட் பண்ணுவோம். அதை எடுத்துகிட்டு இதை கொஞ்சம் போடுவோம். ஸோ வர டூரிஸ்டெல்லாம் இதை கொஞ்சம் பார்த்தாங்கன்னா கோயம்புத்தூரை பற்றி இன்னும் கொஞ்சம் பெருமையாக இருக்கும். உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை, கர்நாடகா டூரிசம் போர்டு வாஸ் டன் ஆன் வைல்ட் லைஃப் and the marketing about Karnataka. ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணாங்க 2 years முந்தி. I was hosting a function in Karnataka. கர்நாடகா சீஃப் மினிஸ்டர் எல்லாம் சேர்ந்து ரிலீஸ் பண்ணாங்க. அமேசிங்காக அந்த கர்நாடகாவை அவங்க எடுத்துருந்தாங்க, ஷூட் பண்ணியிருந்தாங்க. அதை விட இது மச் பெட்டர் இருந்துச்சு. கங்க்ராச்சுலேஷன் சார் பர்சனலாக. ஈவன் நீங்கள் இந்த ஃபங்க்ஷனை டிலேவாக 6லேருந்து 8க்கு தள்ளினாலும் பரவாயில்ல, 8லேருந்து 10க்கு தள்ளினாலும் பரவாயில்ல, உங்கள் சின்ன 6 மாத குழந்தை கூட இதை பார்க்குறக்கு வந்துருச்சு. ஷி நோஸ் தட் நவ் கோயம்புத்தூர், வாட் இஸ் கோயம்புத்தூர். வி ஆர் வெரி தேங்க்ஃபுல் ஃபார் யுவர் எக்ஸலண்ட் எஃபர்ட் சார். தேங்க்யூ சார். எல்லாருக்கும் வணக்கம். 14 years பேக் நான் கோயம்புத்தூர் வந்தேன். அப்போ எனக்கு தமிழ் சுத்தமாக தெரியாது, எனக்கு யாரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, ரிலேட்டிவ்ஸ் இல்லை. இன்றைக்கி கோயம்புத்தூர் எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்காங்கன்னா, நான் ஒரு ஸ்டேட் அவார்டு, சிஎம் அவார்டு வாங்கியிருக்கேன், கவர்னர் அவார்டு வாங்கியிருக்கேன், பிரசிடென்ட் அவார்டு வாங்கியிருக்கேன். ஆல் திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் கோயம்புத்தூர். Same essence, same spirit is passed over in this documentary and this book. Thank you so much, sir, for doing this. And we can add that Coimbatore is also haven for senior citizens. நிறைய டைம் எனக்கு கூஸ்பம்ஸ் வந்துடுச்சு பார்த்துட்டு. இட்ஸ் ஸோ கலர்ஃபுல், ஸோ எனர்ஜெட்டிக், அண்ட் சினிமாட்டோகிராஃபி இஸ் எக்ஸலண்ட், பேக்ரவுண்ட் மியூசிக் இஸ் ஆசம், and photographs are, I have no words to explain. So thank you so much for all that you are doing, and I think Coimbatore has had the best collectors by far, and you have set a benchmark for something. Good evening. First I want to congratulate, appreciate யார் இதில் இன்வால்வ் ஆகிருக்கிறாங்களோ. எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது ஒரு ஐடென்டிட்டி, வேறு எதுவும் பூரா நினைக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு அடையாளம், இது ஒரு ஃபேண்டாஸ்டிக் கிஃப்ட். தட் எங்களுக்கு ஒரு கிஃப்ட், அண்ட் we can also gift everybody else.
what I'm sure இது வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கான எஃபர்ட். இட்ஸ் நாட் ஒன்லி ஆக்சுவலி சிட்டின்னு நினைச்சு நாங்கள் ஒவ்வொருத்தரும் நிறைய நினைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் இது ஒரு பிரமாதமான approach and what is needed for so many people who are coming to study, so many people who are coming to work and settle. இது கண்டினியூஸா சோஷியலைசிங் கோயம்புத்தூர்னா என்ன அப்படின்னு காமிக்கிறதுக்கு ஒரு ஃபேண்டாஸ்டிக் எஃபர்ட். அண்ட் அதுவும் கவர்மெண்ட்லேருந்து இருக்கும்போது ஆக்சஸ் தி ஆப்பர்ச்சுனிட்டி டு ஷோகேஸ் எவ்ரிதிங் ப்ராடாக இருக்கிறதுக்கான எஃபர்ட் இஸ் வெரி குட். மெனி ஆஃப் அஸ் அவங்க ஒருத்தரும் சொன்ன மாதிரி மெனி ஆஃப் அஸ் ஹேவ் டு ஆட் டு திஸ், ஷோகேஸ் திஸ் அண்ட் வேல்யூ ஆட் திஸ். அண்ட் ஆல்சோ ஃபியூச்சருக்கு கோயம்புத்தூர் எப்படி இருக்கணும்னு இதுலேருந்தே நம்மளுக்கு நிறைய விஷயம் தோணுது. கல்ச்சர் இருக்கு, ஆர்ட் இருக்கு, என்வாயன்மெண்ட் இருக்கு, இண்டஸ்ட்ரி இருக்கு. இது அத்தனையும் எப்படி அடுத்து கொண்டு போகிறோங்கிறதுக்கு இது ஒரு குட் இன்ஸ்டிகேஷன். So that we have to protect it, save it and showcase it. To the people, I only feel jealous of all the photographers and cinematographers. அவங்க அத்தனை பேருக்கு இது அத்தனையும் பார்க்கறதுக்கு ஒரு ஷாட்ல பார்த்துட்டாங்க. எவ்வளோ பிரமாதமாக எடுத்துருப்பாங்கன்னு we should appreciate it. அண்ட் இதில் ஒவ்வொரு தரப்பான ஈகோ சிஸ்டமையும் காமிக்கும் போது நம்ம எத்தனை பேருக்கு நம்மளுக்கு ஒன்றும் தெரியலங்கிறது தெரிய வருது. நம்ம ஒரு ட்ரைபல்ஸை காமிக்கும் போது நம்மளுக்கு ஒன்றும் எவ்வளோ பழகணும், தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தெரிய வருது. I want to appreciate and thank. But only thing is we have to now see how and all we can celebrate this, how and all we can take this forward. வெளியிருக்கிறவங்களுக்கு மட்டும் கொடுக்காம நீங்கள் சொன்ன மாதிரி குழந்தைகளுக்கு எப்படி காமிக்கிற சினிமா தியேட்டருங்கிற மாதிரி இதை ஈகோ சிஸ்டமை எப்படி நம்ம பரவணும், அடுத்த ஜெனரேஷன் பார்க்கணுங்கிறது தான் I think is the motivation for this. Appreciate everybody. Thank you so much for this effort and we will take the next steps for this. Thank you. Corrector sir and everybody. So 25 minutes எப்படி போச்சுன்னே தெரியல. நான் இந்த இதே கோயம்புத்தூர் 2.5 years எஸ்பியாக இருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ 1.5 years ATS எஸ்பியாக இருக்கேன். பிளேசஸ் இப்போ பேசும்போது கலெக்டர் வாஸ் டெல்லிங் மீ, சார் இது டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்குது, டிஸ்ட்ரிக்டில் இந்த லெவலில் இப்படி தான் போகிறாங்க தான் இருக்குது. பிளேசஸ் வி ஹவ் நெவர் சீன் விச் காமன் மேன் வில் நெவர் கோ அண்ட் சி. கோயம்புத்தூரில் இப்படி ஒரு பியூட்டி, இப்படி ஒரு வண்டர்ஸ் இருக்குன்றது கூட தெரியாதையும் கொண்டு வந்து ஸ்க்ரீனில் கொண்டு வந்து காமிச்சு. அண்ட் சச் அ பியூட்டிஃபுல் திங் எவ்ரி கோயம்புத்தூர் வில் பி வெரி ப்ரௌட் ஆஃப். And more than that, I feel this documentary and this book, it's a market history of Coimbatore. 140 years, this will stand out for generations to come, and everybody will be reading this in the future. And great, this இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்றதுக்கு வந்து it's not an overnight work, it's not a 6 months work. This requires huge vision, this requires huge foresight, huge willpower. To bring the whole set of team together, அது ஒவ்வொருக்கும் யார் கரெக்டாக நான் ஐடென்டிஃபை பண்ணி எந்த ஸ்பாட்டுக்கு போகணுன்றதை பார்த்து கொண்டு போய் such a product that has come out today. My heartiest congratulations to you and your team, and actually Coimbatore should be very proud to have such an officer serving as collector. இந்த புத்தகம், இந்த வரலாற்று பொக்கிஷமான இந்த ஆவண புத்தகம் மற்றும் இந்த ஃபிலிம், ஷார்ட் ஃபிலிம் தயாரித்த திரு எல் ராமச்சந்திரன் அவர்கள் தற்போது மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். மிகப்பெரிய உழைப்பு, தொடர்ந்து 6 மாத காலம் நாங்கள் உழைப்பு தொடர்ந்து பல்வேறு இடங்களுக்கு பயணம் செய்து இந்த டாக்குமெண்ட்டை தயார் செய்துள்ளார் திரு பாராட்டு மாவட்ட ஆட்சியர். நம்முடைய கனராபனுடைய டெப்டி ஜெனரல் மேனேஜர் மேடம் வாங்க. திரு ராமச்சந்திரன் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள். குட் ஈவினிங் எவ்ரிவன். இங்கே இருக்கிற அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். நான் நிறைய மேடைகள் பேசினதில்லை, பட் இந்த மேடை எனக்கு கொஞ்சம் புதுசு தான். பட் இருந்தாலும் ஃபியூ வேர்ட்ஸ் நான் பேசினேன். என்னுடைய தந்தை வந்து என்னுடைய சின்ன வயசில் நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் ஃபியூ வேர்ட்ஸ் என்னன்னா, கடவுள் பார்க்கும் முன்னாடி நல்ல மனிதர்களை பாரு அப்படின்னு பாருங்க.
அப்படி எனக்கு வந்து என்னோட லைஃப்பில் இன்னைய வரைக்கும் என்னோட சக்ஸஸை நல்லபடியாக வழி நடத்துறது வந்து நல்ல மனிதர்கள் தான். அதுக்கப்புறம் தான் நான் கடவுளை பார்க்குறேன். அப்படி எனக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம் ஏன்னா நான் ஆல்மோஸ்ட் ஒரு 50 கண்ட்ரிஸ் மேலே ட்ராவல் பண்ணியிருக்கேன். கொரோனா பீரியடுக்கு முன்னாடி வந்து நான் இந்தியாவில் இல்லை. ஆல்மோஸ்ட் நான் எப்போதுமே ஃபாரினில் தான் நிறைய ஷூட்ஸ் எடுப்பேன், நிறைய ஷூட் பண்ணிகிட்டு இருப்பேன். ஆஃப்டர் கொரோனா பீரியடில் வந்து நான் தமிழ்நாட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பித்தேன். அதில் நிறைய லைக் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ், ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து நான் நிறைய சப்போர்ட் பண்ணேன். அவங்களுடைய சப்போர்ட் வந்து எனக்கு தமிழ்நாடு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அப்படி தமிழ்நாடு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுல ஒரு பெரிய பொக்கிஷம் தான் இந்த கோயம்புத்தூர். அதாவது ஆல்மோஸ்ட் நான் ஒரு 50 கண்ட்ரிஸ் ட்ராவல் பண்ணியிருந்தாலும் அங்கே பார்க்காத நிறைய விஷயங்களை வந்து ஒரே இடத்துல ஒரு ஜேர்னியில் கிடைச்சிது அப்படின்னா அது கோயம்புத்தூர் மட்டும்தான். நான் இந்தியாவில் நிறைய ட்ராவல் பண்ணியிருந்தாலும் கல்ச்சரலாக ஒரு டைவர்சிட்டியை வந்து ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக காமிக்க முடியும் அப்படிங்கிறத வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணதும் கோயம்புத்தூர் தான். அதே மாதிரி வந்து கோயம்புத்தூரில் மட்டும்தான் எல்லா பீப்புளும் எப்போவுமே சிஸ்டமாக இருக்காங்க. அது ரொம்ப நிஜமாக ரொம்ப பெரிய விஷயம். நான் ஆல்மோஸ்ட் ஒரு 7 மந்த்து கோயம்புத்தூர் பீப்புளோட ட்ராவல் பண்ணியிருக்கேன். இங்கே இருக்கிற பீப்புளாக இருக்கட்டும், இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், நேச்சராக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரே மாதிரி எதுவுமே பிரிக்க முடியாது. நேச்சரும் பீப்புளும் இண்டஸ்ட்ரியும் வாட்டர்ஸ் எவ்ரி திங் இஸ் சேம் லைன். எங்கே நீங்கள் மற்ற இடம் போனீங்கன்னா சம் ஆஃப் வேவ்ஸ் இருக்கும், சில இடத்துல கர்வி இருக்கும். ஆனால் இங்கே ஒரே லைனில் இருக்கக்கூடிய ஒரே ஊர், ஒரே சிட்டி கோயம்புத்தூர் மட்டும்தான். ஸோ அது வந்து எந்த ஜோக்கும் இல்லை. பட் இன்னொரு திங் நாங்கள் சொல்லி ஆகணும். ஆல்மோஸ்ட் நாங்கள் இந்த ப்ராஜெக்டை மட்டும் 1 hour ப்ராஜெக்டாக வச்சுருக்கோம். பட் ஆனால் டைம் இல்லை. அவ்வளோ கண்டென்ட்டுக்கு வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் பேக்ரவுண்டு பெரிய பேக்போனாக இருந்த இன்னொரு மனிதர் வந்து செந்திலன் தான். சார் சொல்லிட்டாங்க இல்லை நிஜமாவே சார் வந்து ஈஸியாக சொல்லிட்டு ராமசன் இதை பண்ணிடுங்க, இது பண்ணிடுங்க, இது பண்ணிடுங்கன்னு போயிடுவாங்க. ஆனால் அது பின்னாடி இருக்க டிஃபிகல்ட்டி இருக்கு இல்லையா, அந்த டிஃபிகல்ட்டியை நாங்கள் வந்து யார் மேலே போட முடியும்னா செந்திலண்ணா சார் மேலே தான் போட முடியும். பட் அதுக்கு பேக்ரவுண்டாக இருந்து எங்கே போனாலும் எக்ஸாம்பிள் ஒரு இடம் சொல்லலாம், ஒரு ஃபாரஸ்ட் ஒரு இடத்துல இருக்கிறோம் அப்படின்னா சாப்பிட்டீங்களா, உங்களுக்கு இது வந்துச்சா இல்லையா, இருங்க நான் ஏன் அரேஞ்ச் பண்ண சொல்கிறேன். ஸோ அந்த ஒரு மோட்டிவேஷன் நான் நிஜமாவே ஆல்மோஸ்ட் தமிழ்நாட்டில் எத்தனையோ டிஸ்ட்ரிக்டில் ஷூட் பண்ணியிருக்கேன், ஒர்க் பண்ணியிருக்கேன். ஐ எம் ரியலி honestly I tell you it's the best team in சார் நான் வந்து சாரை வாழ்த்துறதுக்கு எனக்கு வயசு பத்தாது இருந்தாலும் நான் சொல்கிறேன் சார் டெஃபினெட்லி ரொம்ப பெரிய லெவலில் வருவாங்க. அது மட்டும் இல்லை, அவருக்கு இன்னும் நிறைய நல்ல மனிதர்கள் வந்து கூட முன்னாடி நின்று கொண்டு போகணும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ. Okay, thank you all. Thanks to Ramcharan and team. Thanks to all of you once again for your great feedback. நான் ஏற்கனவே சொன்னபடி it is work in progress. There is always scope for improvement. So சொன்னபடி நம்ம கிட்ட 1 hour plus மேலே வந்து நம்ம ப்ராப்பர் மூவிங் மாதிரியே பண்ணலாம் அப்படி இருந்தோம். பட் ஆடியன்ஸுக்கு ரீச் ஆகணும், எல்லாருக்கும் வந்து ஒரு கண்டென்ட்டாக வந்து போய் அட்ராக்டிவாக ரீச் ஆகணும் அப்படி ஒரு இதில் வந்து we have taken out the best portions. பட் அடுத்த பிளான் இருக்கு டு பிரிங் இட் இன்டு தீம்ஸ். ஒவ்வொரு தீமில் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு தீம், வைல்ட் லைஃப், எஜுகேஷன், ஹெல்த்து, அந்த மாதிரி தனித்தனியாக ஒரு காம்போனெண்ட்டில் வந்து அடுத்த நெக்ஸ்ட் ஒரு 2-3 monthஸில் வந்து we will bring out next versions. ஸோ அது வந்து வரப்போகுது. பட் it will take some time. பட் இந்த புக்கு, இந்த டாக்குமெண்ட்ரி இட்ஸ் எ ஒர்க் ஆஃப் ஹார்ட் ஒர்க் ஆஃப் ஸோ மெனி பீப்புள். நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்கள் பேக்ட்ராப்பில், உங்கள் பேக்யார்டில், உங்கள் இண்டஸ்ட்ரீஸில், உங்கள் கம்பெனி பிளேஸில் தான் வந்து நிறைய வந்து இட் ஹஸ் பீன் கவர்டு. ஸோ யூஆர் ஆல் பார்ட் ஆஃப் திஸ். அண்ட் தேங்க்ஸ் டு நம்ம டிபார்ட்மெண்ட் சார்பாக இருந்த அனைத்து ஆஃபீஸர்ஸ், ரைட் ஃப்ரம் டிரைவர்ஸ், அசிஸ்டன்ட்ஸ், நம்ம பிடிஓஸ், இன்ஜினியர்ஸ், ஃபாரஸ்ட் இருந்த ரேஞ்சர்ஸ், சிட்டியில் இருந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து கோஆர்டினேட் பண்ண இருந்த நம்ம GMDACN டீம், காலேஜ், நம்ம ஹோஸ்ட் காலேஜ், ஸோ வேர் வி ஆர் ஸ்க்ரீனிங் திஸ். ஸோ தேங்க்ஸ் டு தெம். அவங்க கூட வந்து இந்த வென்யூ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க இன்னைக்கு ஸ்க்ரீன் பண்ணுறதுக்கு. இந்த ஷார்ட் நோட்டீஸ் கொடுத்தோட உடனடியாக they have agreed and the integral part of this journey also, being one of the oldest institutions in the district. அதே மாதிரி தேங்க்ஸ் டு அக்ரி டிபார்ட்மெண்ட், அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி, ஹார்டிகல்ச்சர் எல்லாமே வந்து இந்த
கண்டென்ட் வந்து கொண்டு வரதுக்கு வந்து எல்லாமே வந்து பீன் இன்டெக்ரல் பார்ட். ஸோ தேங்க்ஸ் டு ஒன் அண்ட் ஆல் அண்ட் தேங்க்ஸ் டு கனரா பேங்க் ஃபார் தி சப்போர்ட் அண்ட் we will come out with more thematic versions. சொன்னபடி வந்து இது வந்து இந்த டாக்குமெண்ட்ரி will take it to all audience. ஆல்ரெடி நம்ம எஸ்டர்டே வந்து ட்ரெயிலர் ரிலீஸ் பண்ண நிறைய பேர் வந்து இமீடியட் லிங்க் ஷேர் பண்ணுங்க, எப்போ ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு நிறைய பேர் ஆல்ரெடி இன்கொயரி கேட்டிருக்காங்க. ஸோ we will be sharing it by tonight. யூடியூப் லிங்க் எல்லாம் வந்து இட்ஸ் ஆல்ரெடி ரெடி. ஸோ we will be sharing it, spread it across your family and friends. And sir suggestion படி we are planning to do screening for all the school students, college students வந்து பண்ண போகிறோம். and their exams are over. எக்ஸாம்ஸ் முடிஞ்சோடனே இந்த மந்த் ஆஃப் ஏப்ரல் மேல வந்து நம்ம பண்ண போகிறோம். அண்ட் தியேட்டர்ஸில் ஆல்சோ we will take them to theaters நெக்ஸ்ட் வீக்கில் வந்து எடுத்து போகலாம் அப்படி இருக்கும். ஸோ டெஃபினெட்லி இதோடைய சப்போர்ட், இதோடைய ஷேரிங், ஸ்ப்ரெட்டிங் இஸ் இன் யுவர் ஹேண்ட்ஸ். Definitely, I'm sure people of Coimbatore will ensure that it reaches to the nook and corner of the country. Thank you all. ஓகே, ஐம் எல் ராமச்சந்திரன். நான் ஒரு நல்ல ட்ராவல் ஃபோட்டோகிராஃபர். ஆல்மோஸ்ட் ஐ எம் ட்ராவலிங் இந்த மோர் தென் 50 கண்ட்ரீஸ் மேலே பண்ணியிருக்கேன். பட் என்னோடய ஜேர்னி வந்து எனக்கே தெரியாது எந்த ஃபீல்டில் இருக்கேன்னு சொல்லி. பிகாஸ் ஆஃப் ரீசன் ஐ எம் டூயிங் லாட் ஆஃப் திங்ஸ் லைக் வைல்ட் லைஃப், ஃபேஷன், ஆர்ட், ஃபைன் ஆர்ட். ஸோ இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ அதில் ஒரு ஒன் ஆஃப் தம் இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்கிறது தான் கோயம்புத்தூர் காஃபி டேபிள் புக்கு அண்டு கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டை பற்றின ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம். ஸோ இந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் அண்ட் காஃபி டேபிள் புக் ஐ எம் ரியலி தேங்க்ஸ் டு கலெக்டர் திரு பவன்குமார் ஜி கிரியப்பன் சார் அவர்களுக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டை முதல்ல இனிஷியேட் பண்ணி என்ன ட்ரஸ்ட் பண்ணி கொடுத்தது பெரிய விஷயம். பிகாஸ் ஆஃப் ரீசன் நாட் இன் ஈஸி திஸ் சப்ஜெக்ட். ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு கண்டென்ட்டை வந்து ஜஸ்ட் ஒரு 8 மந்த்தில் எடுத்து ப்ராஜெக்டாக வெளியில் ரிலீஸ் பண்ணுறதுங்கிறத வந்து ரொம்ப ரொம்ப அவர் என்னை ட்ரஸ்ட் பண்ணி கொடுத்துருந்தாரு. ஸோ அதுக்கு ஒரு ட்ரஸ்டபிள் திங்காக இந்த டாக்குமெண்ட் ஃபிலிமையும் காஃபி டேபிள் புக்கும் இப்போ லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ பட் இதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுக்கு நான் வந்து அகெயின் ஐ வாண்ட் டு தேங்க்ஸ் டு மை டீம். ஏன்னா இதில் இருந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே ரொம்ப பொறுத்துக்கிட்டு பொறுமையாக இருந்து என் கூட ட்ராவல் பண்ணி, ஸோ அதுக்கப்புறம் அந்த ஃபுட்டேஜை எடுத்து பிரித்து அந்த ஃபுட்டேஜை ஒர்க் பண்ணி வெளியில் கொண்டு வரதுக்கு சப்போர்ட்டாக இருந்த எடிட்டராக இருக்கட்டும், மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும், அதர் தென் என்னுடைய அசிஸ்டன்ட் கேமராமேன்ஸாக இருக்கட்டும், ஸ்கிரிப்ட் ரைட்டராக இருக்கட்டும், இவங்களுக்கு எல்லாமே நான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும். அதுக்கு பின்னாடி இன்னும் பெரிய சப்போர்ட்டாக இருந்தால் செந்தில் அண்ணா, பிஆர்ஓ சார். ஏன்னா அவங்க வந்து என்ன கலெக்டர் சார் ஆர்டர் கொடுத்து கலெக்டர் சார் பேக்கெண்டில் இருந்தாலும் பட் அதை வந்து பெரிய சப்போர்ட்டாக முன்னாடி எடுத்துகிட்டு போனது செந்தில் அண்ணா சார் அவர்கள் தான். ஏன்னா அவங்களுக்கும் நான் ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். அதுக்கு மேலே ஒரு பெரிய தேங்க்ஸ் வந்து கோயம்புத்தூர் பீப்புள் அண்ட் கோயம்புத்தூர் நேச்சர் அண்ட் கோயம்புத்தூர் இன் அண்ட் அரௌண்ட் சிட்டி. ஏன்னா இவங்க இல்லாமல் இந்த ப்ராஜெக்ட் இல்லை. எப்படி என்னுடைய பேக்போனாக என்னுடைய டீம்ஸ் இருந்துச்சோ அதுக்கு மேலே கோயம்புத்தூர் சிட்டியை தான் நான் சொல்லுவேன். ஏன்னா கோயம்புத்தூர் பீப்புள் வந்து அந்தளவுக்கு ஹம்புளாக எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. கோயம்புத்தூர் நேச்சர் எனக்கு ஹம்புளாக சப்போர்ட் பண்ணியிருக்கு. நான் எங்கெல்லாம் கேமரா கொண்டு வச்சனோ அங்கெல்லாம் வந்து ஒவ்வொரு ஃப்ரேமும் எனக்கு பியூட்டியாக தான் காமிச்சிருக்காங்க. இதில் என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா நேச்சர் அண்ட் பீப்புள் அண்ட் அதர் தென் திங்ஸ் எல்லாமே வந்து ஒரே லைனில் ஈவனாக இருந்தது. எங்கேயுமே வந்து வேவியோ இல்லை மேடு பள்ளமாகவே தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு இங்கே இருக்கிற பீப்புளாக இருக்கட்டும், இங்கே இருக்கிற கிளைமேட்டாக இருக்கட்டும், இங்கே இருக்கிற நேச்சராக இருக்கட்டும், எல்லாமே ஒன்றிணைந்து பிளண்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு கண்டென்ட்டை தான் நாங்கள் இங்கே காமிச்சிருக்கோம். என்னுடைய ட்ராவலில் நான் நிறைய சிட்டிஸ் வேர்ல்டில் பார்த்துருக்கேன். பட் நான் பார்த்து நிஜமாகவே மெய் மறந்து ஒரு சிட்டி இருக்குது அப்படின்னா அது கோயம்புத்தூர் சிட்டி தான். நான் கும்பகோணத்தில் பிறந்து வளர்ந்துருந்தாலும் பட் எனக்கு வந்து இங்கே செட்டில் ஆகணுங்கிற ஒரு ஆசை வந்து இந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிமும் இந்த கோயம்புத்தூர் காஃபி டேபிள் புக்கு பண்ணதுக்கப்புறம் வந்திருக்குன்னா அது வந்து நிஜமாகவே ஒரு ஹார்ட் ஃபெல்ட்டாக சொல்லக்கூடிய ஒரு கண்டென்ட். ஸோ ஐ வாண்ட் டு தேங்க்ஸ் அகெயின் கோயம்புத்தூர் பீப்புள் அண்ட் கோயம்புத்தூர் சிட்டிஸ் அண்டு இந்த வீடியோ பார்க்குற பீப்புள் எல்லாருக்குமே தேங்க்யூ.